யாகசாலையுடைய பூஜை வழிபாடுகள் நிறைவுற்று திருக்கோவிலே சம்பாரம் செய்ய போகிறார். அரோகரா. பாத்தீங்கன்னா காவடியும் வருது, பறவை காவடி, தூக்கு காவடி ரெண்டுமே வருது. வணக்கம் என் மக்கள், இன்றைக்கு இந்த வீடியோக்கு அங்கே வந்து நாங்கள்டா யாழ்ப்பாணத்தில் சண்டில் பேல பார்த்தீங்கன்னா சீரணி கோயிலுக்கு தான் வந்து நாங்கள். குறிப்பாக பார்த்தீங்கன்னா சீரணி நாகபூசணி அம்மன் கோயிலுக்கு தான் வந்து நாங்கள். என்னத்துக்கு பார்த்தீங்கன்னா தேர் திருவிழா பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ ஃபுல்லாக கவர் பண்ணிக்கொள்வேன். என்ன மாதிரி அம்சவங்க நடக்க சகல விஷயம் இதில் கவர் பண்ணிக்கொள்வேன். மறக்காம வீடியோ போகிறதுக்கு போது ஜெஃப்னாதன் சேனலுக்காரன் புதுசாக வந்துருந்தால் மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ வாங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ பார்த்தோம்னா நாங்கள் கோயிலுக்கு வந்துட்டோம். மக்கள் கூட்டம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வேற தொடங்கிட்டுது. கிட்டத்தட்ட 10:45 மணி ஆக மட்டும் வரை கிடக்குது தேரில் ஏறுறதுக்கு. நோமலா சுவாமி இந்த வழியில் வேற வலிக்கிட்டது. தாங்கள் கடவுளர்களை வழிபட வேண்டும் என்று எண்ணிக்கொண்டான அந்த வழிபாடு ஆலயத்தினுடைய அழகிய திருமண்டபத்தினுடைய முன்னிலையிலே முற்றிலும் ஊற்றி வரும் தமிழை அந்த சந்தர்ப்பம் பாருங்கள். விண்ணகத்தில் மூர்த்திகளுக்கும் அங்கு வந்து வழிபாடு செய்து வாழ்த்தி, அதாவது நம்முடைய கருங்களிலே வாழல்களை கொண்டு வந்து மூர்த்திகளும் நாங்கள் எங்களை இணைத்துக் கொள்கிறோம். அங்கு கடவுளாக இருக்கிற எங்கள் வழிபாட்டினுடைய முதல் தெய்வமாக இருக்கிற அந்த விநாயகர் கடவுள், அவனை தொடர்ந்து அவனுடைய சோதரனாக இருக்கிற ஆலய கடவுள், அதை தொடர்ந்து இந்த பணியினுடைய இஷ்ட தெய்வமாக அழகிய முற்றிரு பீடங்களில் அங்கே சந்தானம் செய்வதற்காக அடியவனுடைய தோள்களில் ஆடி ஆடி அசைந்து அங்கே அழகிய கெல்லுவ வழிபாட்டிற்காக, தத்துவார்த்தபூர்வமான கெல்லுவ வழிபாட்டிற்காக வானகத்திலே வாழ்கிற 33 கோடி தேவர்களின் வருகை தந்து சந்தானம் செய்வதற்காக இருக்கிற மூர்த்திகளை வாழ்த்தி வழியனுப்புகிற அந்த திருநெல்வேலிகளோடு அடிவர்களாகிய நாங்கள் சந்தை இன்றைக்கு சீரணி பதியுடைய திருவிழா என்று சொன்னால் கூட அது மிகையாகாது. ஏனென்று சொன்னால் இன்றைக்கு சீரணி பதியிலே இடம்பெறுகிற தாயினுடைய சம்பார பெருவிழாவை காண்பதற்கு இந்த பணியிலே வாழ்கிற உறவுகள் மட்டுமல்ல, கடவுளத்திலே வாழ்கிற தாயே தங்களுக்கு பஞ்சமன்றி தங்கள் பஞ்சம் நீக்கிற நாயகி என்று, தங்களுடைய குலத்தெய்வம் என்றும் தங்களுடைய மாபெரும் சக்தி என்றும் தொழுகிற அடியவர்கள் இன்றைக்கு ஆயிரம் அடியவர்கள், லட்சம் அடியவர்கள் திருமாத்திரையுடைய சம்பார பெருவிழாவிற்கு, சம்பார பெருவிற்கு நாங்கள் எல்லோரும் ஆட்பட்டு விட வேண்டும் என்கின்ற உள்ளத்து உயர்ந்த உணர்வோடு சந்தையினுடைய சீரணி பதியுடைய திருச்சன்னிதானத்தை வேண்டி நிற்கும் மாதர் வாழ்த்த, உள்ளத்து கள்ளமறியா சுயர் வாழ்த்த, விமானாக பலரும் வரலாற்று கோர்மூத்த யாழ்ப்பாணத்தினுடைய இரு கண்கள் என்று வர்ணிக்கப்படுகிற அதிலே ஒரு பெருங்கண்ணாக இருப்பது நதிகளை நாகபூசணி தாயுடைய திருச்சன்னிதானம், 2வது பெரும் திருச்சன்னிதானமான திருக்கோலத்தோடு இருக்கிறவருடைய தாயுடைய திருவிழவை பார்க்கிறோம். அம்மா தாயே, உன்னலகை கண்ட உள்ளம் உருவதம்மா கருணை வெள்ளம், அண்ணனடை அலங்காரி அன்பலத்தின் அதிகாரி, அண்டமெல்லாம் குறுத்தாளே தவமிருந்து காத்தாளே சிவேதம குளித்தாளே பகவனுக்கும் ஆயது. அந்த சீரணி தாயவருக்கான அந்த கெந்திர வழிபாட்டை என்னுடைய மதிப்பிற்குரிய இந்த ஆலயத்தினுடைய பிரதம குருவாக, அது மட்டுமல்ல ஆலயத்தினுடைய மகோற்சவ குருவாக இருக்கிற எங்களுடைய குருமணி என்று சொல்லுகிற ஸ்ரீவஸ்ரீ சோமஸ்கந்த திருத்தலையா அவர்களுடைய கைவண்ணத்திலே அங்கே யாகசாலையுடைய பூஜை வழிபாடுகள் நிறைவுற்று தொடங்கும் எந்திர வழிபாடு
இடம்பெறுகிற அந்த திருச்சிறப்பை அடியவர்கள் முடிசூட நாங்கள் பார்க்கிறோம். அம்மா சீரணி தாயே, நீ மாறி என்று சொல்ல மகன்குளிரும் வெல்ல. அம்மா தாயே, நீ வீடு என்று சொல்ல வினை கருகும் வெல்ல. அரணியே, உரணியே, நாரணியே, வாரணியர் வாய்த்தவளே, தலைமகளே, கலைமகளே, அடையமுது அருவாதி உருவாகி அருவிடமானவளே, அருவாதி உயிராகி காத்தவர்கள சிமாறுகிற 30 தேவர்களும் வந்து தாயவரை சங்கார பெருவிழாவுக்காக வாழ்த்தி வழிபாடு செய்து வருகிற அந்த திருக்கோலங்களை எல்லாம் நாங்கள் கண்ணார பார்க்கிறோம். அந்தர்களே கதிரவனும் வெண்மதியும் கவியிடாங்க, கணிப்புடனே வாயுதேவன் கவரி வாங்க, அதிபிரமாதியோடு ஆசி நல்க அரிய நடமொழிகிற அரம்பையராட இன்னிசையால் பயணி செய்வோர் கூடி நிற்க விண்ணவர்கள் மலர்மாறி தோடி நிற்க சண்டியூர் சீரணி பணியினுடைய இயக்க தெய்வம், இந்த மக்களை சீராக வாழ வைக்கிற தெய்வம், சித்திரை பௌர்ணமி என்று சொல்லப்படுகிற புண்ணியமான திருக்கோவிலே சங்காரம் செய்ய போகிறாய். அரோகரா அரோகரா. சீரணி பணியினுடைய சீரோன்னுகிற தெய்வத்திற்கு அரோகரா. சண்டியூரிலே எங்களை எல்லாம் வாழ வைக்கிற பெரிய கடவுளுக்கு அரோகரா. ஆனால் அங்கே மூர்த்திகளுக்கும் அழகிய வில் மண்டபத்திலே ஹிந்துருவ வழிபாடு உன்னகத்திலே வாழுகிற தேவர்கள் வருகை வந்து நடாத்துதிக்கிற அந்த தத்துவமான அந்த பக்திபூர்வமான திருநிகழ்வுகளோடு எங்களை நாங்கள் இணைத்துக் கொள்ளுகிறோம். நண்பர்களே, அம்மா தாயி சின்னம் சிறு பொங்கோல சிற்றாறு இடைவெடுத்து சிவகங்கள் நிலக்கிறது எங்கள் சூரியத்தால் செழித்திருப்பாய். பெண்ணவளும் கண்ணழகு பேசி முடியாது லட்சோப லட்சம் அடியவர்கள் சீரணி தாயினுடைய அந்த சங்காரத்துக்கு நாங்கள் எல்லோரும் ஆட்பட்டுவிட வேண்டும் என்கின்ற அந்த உள்ளத்து உயர்ந்த உணர்வோடு தங்களை எல்லாம் பக்குவமாக இணைத்திருக்கிற அந்த திருநிகழ்வை நாங்கள் பார்க்கிறோம். பாருங்கள், மண்ணின் நல்ல வண்ணம் வாழலாம் கைகளும் எண்ணில் நல் அகதிக்கு யாருமோர் குறைவில்லை, கண்ணில் நல் அகதிரும் கழுமல வளநகர் பெண்ணின் நல் ஆளுதும் பெருந்தகை இருந்ததே என்று சொல்லி சம்பந்த குழந்தை பாடியது போல இந்த மண்ணிலே எங்களை எல்லாம் நல்ல வண்ணம் வாழ்விக்கிற தாய் அல்லவா, அவ்வாறு அப்படி நல்ல வண்ணம் வாழ்விக்க வேண்டுமாக எடுத்துக்கொண்டு சீரணி என்கிற வளர்விலே தான் இருப்பதை சீரணியிலே வசித்த என் மூதாதையருக்கு கடலோடு உணர்த்தி தனக்கு குடிலமைத்து வழிபாடு போல என் முன்னோரும் அம்பாலை உணர்ந்து அன்றைக்கு குடிலமைத்து ஒருபடி பூஜை செய்து வழிபடத் தொடங்கினார்கள். அவர்களே, இதிலே ஒரு அற்புதம் நிகழ்ந்தது என்னவென்றால், கடலிலே வந்த அம்பாள் ஒரு பெண்ணையை வழிபடுகிற போது சீரணிக்கு உண்மையான அலுவலகம் எல்லாம் தமிழில் கொண்ட அலுவலர்கள் நம்முடைய காணிகளை முழுவதும் வழங்கி அவ்வாறு ஆயுத வளர்ச்சிக்கு உதயவாசம் போட்டார்கள். எனும் ஆட்சி கொண்டிருந்தாங்க முதலாளர்கள் ஆண்களுடைய ஆட்சியின் போது சைவசமயத்தை புரட்சியவர்கள்
அது உற்சவ திருவிழாவில் அவர்களை ஆயுதம் செய்து வழிபடுகிறாயா உன்னதமான தீரத்தை அந்த வழிபாட்டு தலைவத்தை கிடைக்கிறதா என்றால் அந்த கடல் எதற்கு ஈடாக என்றால் நாம் பார்த்தீங்கன்னா காவடியும் வருது, பறவை காவடி, தூக்கு காவடி ரெண்டுமே வருது. ஆரம்பித்திருக்கின்றது. அரோகரா பிள்ளையார் பெருமானுக்கு அரோகரா. எங்கள் முன்னோற்றுகளில் எங்களெல்லாம் வாழ வைக்கிற எங்கள் மதத்தினுடைய முதற்கடவுளாக எங்கள் வழிபாட்டினுடைய கடவுள் அல்லவா? ஆமாம், அவனுடைய ரதம் மெல்ல மெல்ல ஆடி ஆடி அசைந்து அசைந்து வருகிற அந்த பக்தி பூர்வதற்காக வந்து பிறந்த வரம்பெரு ஆரம்ப கடவுள் அல்லவா? அவனுடைய ரதம். அதை தொடர்ந்து இந்த மண்ணினுடைய இயக்க சக்தியாக இருக்கிற இந்த பிரபஞ்சத்தினுடைய ஆதார சக்தி ஆரம்ப கடவுள் மந்திர கடவுள் மந்திர கடவுள் இன்பம் தருவார், முன் வருவார், இன்பம் திரைப்பார், துணையாய் இருப்பார். மூணாதாரன் மன்னவர் கடவுள் மூணாதாரன் உங்களை அறிவார் வேற்று மனிதர் சொல்லுகிறார் சாட்சியம் ஞான தன்மையை வருகிற தெய்வம் அங்கே அசைந்துள்ள சூரியனை தாய்க்கு அரோகரா. சண்டல்லாவிலிருந்து சாரண்டிக்கு அரோகரா. எங்கள் சீரான ஆளுகிற சூரியனை தெய்வத்திற்கு அரோகரா. அங்கே ராஜகோபுரத்தினுடைய மன்னரை நோக்கி இந்த மண்ணுடைய சக்தியினுடைய அந்த பிரபஞ்சத்தினுடைய அந்த ரதத்தினுடைய வருகை அதை நாங்கள் பார்க்கிறோம். ஆமாம்,
மங்கைய கண்ணு மறாதே நாட்டினிலே மக்கள் நலமுடன் வாழவே நாட்டினிலே மக்கள் நலமுடன் வாழவே தருவவளே பாட்டினிலே இசை பாட்டினிலே இசை ஊட்டி மதிரவே வைத்தவிழ்கள் Yeah.